கடந்த கால சென்னையின் மிக முக்கிய இடங்களில் ஒன்றாக திகழ்ந்த பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஆர்மீனியன் தேவாலயம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பரபரப்பு மிக்க சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள ஆர்மீனியன் வீதியில் இன்றளவும் பழமையை தாங்கி அமைதியாக நிற்கிறது ஆர்மீனியன் கல்லறை தேவாலயம். ஆர்மீனியர்களுக்கும் சென்னைக்கும் உள்ள நீண்ட நெடிய தொடர்பை இந்த வீதியும் இங்கு அமைந்துள்ள பழமையான புனித மேரி தேவாலயமும் தொடர்ந்து பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. மூன்று நூற்றாண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் ஆர்மீனியன் தேவாலயத்தின் பின்னணியில் ஆச்சரியமான தகவல்கள் புதைந்து கிடக்கின்றன. மேற்கு ஆசியாவும் கிழக்கு ஐரோப்பாவும் சந்திக்கும் இடத்திலுள்ள சிறிய தேசம்தான் ஆர்மீனியா. உலகின் முதல் கிறிஸ்தவ நாடு என்ற பெருமையும் ஆர்மீனியாவுக்கே உண்டு. ஆர்மீனிய வணிகர்கள் உலக புகழ் பெற்றவர்கள். கிழக்கு ஐரோப்பியரான இவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்து பல ஊர்களில் தங்கினர். சென்னைக்கு கப்பலில் வந்தவர்கள் உயர்தர துணிகள் மற்றும் வைரக்கற்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டனர். 1660களில் மெட்ராஸின் மைய பகுதியில் ஆர்மீனியர்கள் குடியேற தொடங்கி புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளும் செல்வாக்கு மிக்க ஆர்மீனியர்கள் வீடு கட்டி வசித்து வந்துள்ளனர். மதத்தில் அதிக பற்றுள்ள அவர்கள் சவுத் பிளாக் டவுன் எனப்பட்டு பின் ஜார்ஜ் டவுனாக மாறிய பாரிமுனையில் 1712இல் கன்னிமேரி தேவாலயத்தை கட்டுகின்றனர். வெள்ளை மாளிகையாய் காட்சியளிக்கும் இங்கு பிரார்த்தனை அறை மேடையில் கன்னிமேரி குழந்தை இயேசுவுடன் இருக்கும் ஆளுயர புகைப்படம் உள்ளது. ஆர்மீனியர்களுக்கு சிலை வழிபாட்டில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் புகைப்படங்களை மட்டுமே வைத்து வழிபடுகின்றனர். தேவாலயத்தின் வெளியே சென்னையில் வாழ்ந்து இறந்த ஆர்மீனியர்கள் 350 பேரின் கல்லறைகள் உள்ளன. இவர்கள் தங்கள் கல்லறைகளை பூமிக்கு மேல் உயர்த்த மாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும் உயர்த்தப்பட்டு அதில் சில குறிப்புகள் கல்வெட்டுகளாக உள்ளன. அது உலகின் முதல் ஆர்மேனிய பத்திரிகையாளர் ரெவரண்ட் ஹரோடியன் ஜமோவனியனின் கல்லறை. இவர் உலகின் முதல் ஆர்மேனிய பத்திரிகையான அஸ்தராரை சென்னையில் அச்சிட்டு கப்பலில் ஆர்மேனியாவுக்கு அனுப்பி வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்மேனியன் தெரு என்ற பெயரை தாங்கும் அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த தேவாலயம் உலக அளவில் பிரசித்தி பெற்றுள்ளது. இந்த தேவாலயத்தை கட்டிய ஆர்மேனியர்கள் ஒருவர் கூட சென்னையில் இல்லை என்பதும் வியப்பை அளிக்கிறது. இங்குள்ள மணிகோபுரம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த கோபுரத்தில் மொத்தம் 6 மணிகள் உள்ளன. ஒவ்வொன்றும் சுமார் 150 கிலோ எடை கொண்டவை. சென்னை நகரில் தற்போது இருப்பவற்றிலேயே அதிக எடை கொண்ட மணிகள் இவைகள்தான். அந்த கால மெட்ராஸின் மிக முக்கிய இடங்களில் ஒன்றாக திகழ்ந்த இந்த தேவாலயம் இன்று தனது பழைய நினைவுகளை அசை போட்டபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே இன்றும் ஒலிக்கப்படும் அங்குள்ள பிரம்மாண்ட மணிகளின் ஓசைகள் வழியே 300 ஆண்டுகளுக்கு முந்தைய மாநகரமும் அங்கு வாழ்ந்து மறைந்த புகழ்பெற்ற வணிகர்களின் வாழ்க்கையையும் ஆர்மீனிய வீதிகளில் நினைவுபடுத்தி வருகின்றன.